ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான குளோபல் அப்டேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸாக சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பற்றி, ரிஸ்க்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியுங்கிற சில டீட்டெயில்ஸ், ஹவர்ட் மார்க்ஸோட ஹெல்ப் எடுப்போம். அவர் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அதை பற்றின டிஸ்கஷன் வச்சுக்கலாம். HDFC பேங்க் அண்ட் ஏர்டெல் பற்றின ஒரு மைனர் அப்டேட் இருக்குது. ஐடிசியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் 21 மே அன்றைக்கி வருது. அதில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், கமெண்ட் செக்ஷனில் ஐடிசி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் எந்த 2 கம்பெனிஸாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன், என்ன காரணங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன், அந்த 2 கம்பெனிஸ் பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் அப்டேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. த கிளாக் இஸ் டிக்கிங். நீங்கள் கூடிய விரைவில் எங்கள் கூட பீஸ் டாக் போடலன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, உங்கள் நாடே இருக்காதுங்கிற லெவலுக்கு ஒரு த்ரெட்டனிங் நோட்டில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆனால் ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் நாங்கள் இன்னுமே யூஎஸோட பேசிட்டு தான் இருக்கோம், பாகிஸ்தான் மீடியேட்டராக எங்களுக்கு வேலை செய்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் கூடிய விரைவில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஈரான் அதுக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் நாங்கள் பீஸ் டாக்ஸை கண்டினியூ பண்ண தான் போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மீன்வைல் இஸ்ரேல் ஈரானை தாக்கியிருக்காங்க, அப்புறம் சில பவர் பிளான்ஸில் தாக்கியிருக்காங்க. ஸோ வார் எஸ்கலேஷனும் நடந்திருக்கு. இதனால் மார்க்கெட்டுக்கும் என்ன எடுத்துக்கிறதுன்னு இனிமேல் புரியல. ஆயில் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு ஸ்பைக் ஆயிடுச்சு. ஒரு பாயிண்டில் நல்லாவே ஏறி இருந்தது, அங்கேருந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கே தவிர ஸ்டில் அட் வெரி வெரி எலிவேட்டட் ப்ரைஸஸ். நீங்கள் நிஃப்டியோட ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ எல்லாமே ரொம்ப சிவப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி 50லாம் 1% மேலே ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸ்மால் கேப், மிட் கேப், நெக்ஸ்ட் 50லாம் 2% மேலே ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் இன்றைக்கி மார்னிங் உங்கள் கூட ஆப்டிமிஸ்டிக்காக பேசணும், இந்த மாதிரியான டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான டவுன் டர்ன்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாயிண்ட்ஸும் இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இன்றைக்கே நிஃப்டி ஃப்ளாட் டு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 80 2.43% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஓவராலாக என்டையர் செக்டாரல் இண்டைசஸ் பார்க்கும்போது நிஃப்டி 80 மட்டும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தோம், மற்றவங்க எல்லாம் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டேயில் நிஃப்டி 80 ஸ்டாராகவே மாறி இருக்குது. மீதி எல்லாருமே கொஞ்சம் ரெக்கவரியை காமிச்சிருக்காங்க. தீமேட்டிக்காக பார்க்கும்போது நம்ம நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸ் பார்த்துலாம் 0.32%. நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ETF ஆர் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எது பெஸ்ட்டுங்கிறத நீங்களே தான் டிசைட் பண்ணணும். நான் மோட்டிலால் ஆஸ்வாலோட நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் த்ரூ த இண்டெக்ஸ் ஃபண்ட் ரூட். நான் ETFல இன்வெஸ்ட் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி க்ரோ ETFல நான் ஸ்விங் ட்ரேட் பண்ணியிருக்கேன் டியூரிங் த பட்ஜெட் டே ஃபால். நீங்கள் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்பில் க்ரோ யூஸ் பண்ணுறீங்களா இல்லை காயின் யூஸ் பண்ணுறீங்களா, எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. எதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காயினில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிப் காட்டுறேன். ஏன்னா ஒருத்தர் எனக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியல, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸோட இண்டெக்ஸ், மோட்டிலால் ஆஸ்வாலோட பர்டிகுலர் இண்டெக்ஸ், காயினில் எப்படி தேடி கண்டுபிடிக்கணுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நீங்கள் காயின் ஆப்பில் போயிட்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே, அந்த டிஸ்கவருங்கிற ஒரு இடம் இருக்கும், அதில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு மோட்டிலால் ஆஸ்வால், டாடா நிஃப்டி, க்ரோ நிஃப்டி எல்லாமே கிடைக்கும். ETFோட ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கிடைக்கும். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ண தான் பெட்டர். மோட்டிலால் ஆஸ்வாலோட இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த மோட்டிலால் ஆஸ்வால் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டே இருக்கும். 13.05 நாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதில் ஒரு 1% எக்ஸிட் லோடும் இருக்குது. நீங்கள் CAGR பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years இருக்காது, ஏன்னா அவங்க ரீசெண்டாக தான் லிஸ்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் மினிமம் 500 rupees இருந்தாலே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் ரஃப்லி 0.91. அதர் ஃபண்ட்ஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு அப்போ இருந்தது. ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மேபி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் ETF ரூட் எடுக்கணும்னா ஆப்வியஸ்லி நீங்கள் உங்களோட ரெகுலர் ப்ரோக்கரேஜ் ஆப் நீங்கள் எங்கே ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களோ அங்கேயே வாங்கலாம். ஸோ நான் மோட்டிலால் ஆஸ்வாலில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எனி அதர் இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இல்லை நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸை ETF ரூட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ரீசர்ச்சை நீங்களே தான் போடணும். நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா பண்ண வேணாமாங்கிற டிசிஷனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற காரணத்தினால, இல்லை அது ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருங்கிற காரணத்தினால, இல்லை பல பேர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கங்கிற காரணத்தினால இந்த டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா, இங்கேருந்து ஃப்யூச்சரில் என்ன எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ட்ராடவுன் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க, அதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணிப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கிட்ட வருவோம். பாரதி ஏர்டெல் இப்போது செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் இந்தியாவாக மாறிட்டாங்க. HDFC பேங்கை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்
பாரதி ஏர்டெல் ஒரு குவிக் ரெக்கவரியை காமிச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்பவே விழுந்துக்கிட்டே இருக்குது. பாரதி ஏர்டெல் 12 lakh crore மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு ரீச் ஆகிட்டாங்க, ஓவர் டேக்கிங் ஹெச்டிஎஃப்சி. இது ஹெச்டிஎஃப்சிக்கு ஒரு சோகமான நியூஸாக, பாரதி ஏர்டெலுக்கு ரொம்ப நல்ல நியூஸ் ஆகுது நம்மளுக்கு இன்னுமே தெரில. பட் இந்த மாதிரியான ஓவர்லேப்பிங் திரும்ப இவங்க மேலே போகிறதும் காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் நம்பர் 1ல் ரிலையன்ஸ் தான் இருக்குது. பாரதி ஏர்டெலோட Q4 பர்ஃபார்மன்ஸ் வாஸ் பிரிட்டி குட். ஆனால் பாரதி ஏர்டெல்லில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்தது. பட் வி மிஸ் த போட். இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்தது தான் கண்டிப்பாக அதில் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன், நானுமே கன்சிடர் பண்ணியிருப்பேன். பட் ஆப்வியஸ்லி இட் வெண்ட் அப். அதனால் ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காதுங்கிற எந்த பாயிண்ட்டும் கிடையாது. இதுவுமே கூட கீழே விழ வாய்ப்புகள் இருக்குது. ரிலையன்ஸுமே கூட ஃபஸ்ட் பொசிஷனை விட்டு தர வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரில, வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணியே நம்ம பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனி. அந்த டிஸ்க்ளோஷரை நான் உங்கள் கூட இப்போவே ஷேர் பண்ணிடுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸை பண்ணுங்கள். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை எதுக்காக ஓன் பண்ணுறேங்கிறத பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐடிசிக்கு வருவோம். பிஎம்கே ஈஸ்வருங்கிற ஒருத்தர் ஐடிசி பற்றி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஐடிசி இஸ் வியூட் மோர் ஆஸ் அ ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ ஆர் டிவிடெண்ட் காம்பவுண்டர் தேன் அன் எக்ஸ்ப்ளோசிவ் வெல்த் கிரியேட்டர். நான் நேற்று வீடியோவில் டே பிஃபோர்லேயே சொல்லியிருந்தேன், ஐடிசி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்குமே தவிர அதில் சிக்னிஃபிகண்ட் வெல்த் கிரியேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆப்வியஸ்லி வெல்த் கிரியேஷன் நடக்கும் இன் வெரி லாங் டைம். நீங்கள் டிவிடெண்ட்ஸ் ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்னோபால் எஃபெக்ட் மூலிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் ஐடிஸில் மட்டுமே வாங்கிட்டே இருக்குன்னா பல வருடங்களுக்கு உங்களால் பெரிய வெல்த் கிரியேட் பண்ணவே முடியாதுங்க மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன், விச் ஐ ட்ரூலி பிலீவ். அவர் இந்த வீடியோ பார்த்தோன்னா அவருக்கு எல்என்டிக்கும் ஐடிஸ்லேயும் ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. எல்என்டி இந்த வார் முடிஞ்சோடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபெக்ஸ் சைக்கிளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஐடிசியில் இதே நடக்குமா? இப்போது எல்என்டி அக்யூமுலேட் பண்ணால் பெட்டரா, ஐடிசி அக்யூமுலேட் பண்ணால் பெட்டராங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களுக்கு இந்த 2 கம்பெனியுமே பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறது தான் பெட்டர். அவருமே மேபி ஸ்ப்ரெட் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. எல்என்டியும் சூப்பரான கம்பெனி, ஐடிசியும் சூப்பரான கம்பெனி. ஐடிசியோட எல்என்டி பெட்டரா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போகாமல் ஐடிசி ஏன் நல்ல கம்பெனி, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நான் உங்ககிட்ட சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் ஸ்னோபால் எஃபெக்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஐடிசி அவங்க டிவிடெண்ட்ஸை அதிகப்படுத்திட்டே வருவாங்க. இட்ஸ் அ டிவிடெண்ட் க்ரோயிங் ஸ்டாக்குங்க, நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனுவலி, இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கிறத கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் அவங்க கேஷ் ஃப்ளோஸும் ப்ராஃபிட்ஸும் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் வளர்ந்துச்சுன்னா அவங்க டிவிடெண்ட்ஸ் எங்கே இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். $150 $200 ஐடிசி வாங்கினவங்க இப்போ ஆல்மோஸ்ட் 7% 8% ஈல்டு வாங்கிட்டு இருப்பாங்க ஆன் தேர் காஸ்ட் பேசிஸ். நீங்கள் ஒரு 5 years 10 years டவுன் த லைன் ₹30 ₹35 டிவிடெண்ட் வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக ஐடிசி வளருமான்னு சொல்ல முடியாது. மேபி ஈவன் 10-15 years டவுன் த லைன். அப்போ உங்களோட கரண்ட் காஸ்ட் பேசிஸ்க்கு அது 11% 12% அட்லீஸ்ட் 10% ஈல்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கிடைக்கிற டிவிடெண்ட்ஸ்லாம் ஐடிஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட டிவிடெண்டும் ஸ்னோபால் எஃபெக்டில் ஒரு பங்கு வகிக்கும். லாங் டேர்மில் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருந்தேன். ஐடிசி கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. என் போர்ட்ஃபோலியோ இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனி இன்னுமே ஐடிசி தான். என்னோடய போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அது நீங்களே பார்ப்பீங்க. இப்போது May 21 ஐடிசியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. நான் அவங்க எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, குவார்டர் ஆன் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கள்லாம் முதல்ல பார்க்க மாட்டேன். போனோடனே மார்ஜின்ஸ் தான் பார்ப்பேன். அவங்களோட சிகரெட் ரெவென்யூ பார்ப்பேன். சிகரெட்டில் அவங்களோட மார்ஜின்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்பேன். ஏன்னா அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் கண்டிப்பாக இவங்கள தாங்க வேண்டி இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஃபேக்ட் இந்த குவார்ட்டரில் நம்மளுக்கு முழு எஃபெக்ட் தெரியவே தெரியாது. அடுத்த குவார்ட்டர்லேருந்து தான் இந்த டாக்ஸேஷன் சேஞ்சஸ்னால நடக்கிற இம்பேக்ட் நம்மளுக்கு முழுசாக தெரியும். இது ஆல்ரெடி பல வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஐடிஸில் மார்ஜின் இம்பேக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்கிறது அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் இந்த வரையே நம்மளுக்கு சில சைன்ஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நம்மளுக்கு அதோட முழு இம்பேக்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஐடிசி மார்ஜின் இம்பேக்ட் வாங்கிச்சுன்னா ஷேர் ப்ரைஸ் இன்னும் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் மைட் நாட் லைக் இட். அப்போ ஐடிஸில் ஒரு லார்ஜர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து ஐடிசி விழ லோடப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விச் இஸ் ஆல்வேஸ் அ குட் சைன். நீங்கள் பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஐடிசி பற்றி ஒன்று சொல்லியிருப்பேன். அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஐடிசியை ஒரு பாண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு 5% ஈல்டு கிடச்சிக்கிட்டே இருக்குது. மீன்வைல் அவங்க அந்த ஈல்டையும் அதே கம்பெனிலையோ இல்லை அதர் கம்பெனிஸ்லையோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் ஐடிசியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஜென்ரலாகவே பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமுக்கு கம்பெனிஸை ஓன் பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அதோட அலைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா
ஐடிசி ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் யர் போர்ட்ஃபோலியோ இருக்குது, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் நிறைய பேர் 60%, 50%, இன்ஃபேக்ட் ஒருத்தர்லாம் வந்து என்டையர் போர்ட்ஃபோலியோ ஐடிசி மட்டும் தான் இருக்குங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி நீங்கள் பண்ணணுமா? உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்டாக்கில் போடுற அளவுக்கு ஐடிசி உங்களுக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை சேஃப்டிக்காக ஐடிசியில் போடுறீங்களா? ஐடிசி பெரிய லெவலில் விழாது, ஐடிசி என்ன இருந்தாலும் லாங் டேர்மில் ரொம்ப வாலட்டைலாக இருக்காதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களாங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஐடிசியில் ரிஸ்க் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரிஸ்க்கு பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக ஹவார்ட் மார்க்ஸ் ரிஸ்க்கை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் ஹவார்ட் மார்க்ஸோட சில ஐடியாஸ்லாம் வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டோன்னா கண்டிப்பாக வே பெட்டர் இன்வெஸ்டர்ஸாக நம்மளால் மாற முடியும். அதுக்கு முன்னாடி நான் வாங்கின 2 கம்பெனிஸ் பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிரிண்ட்டாக வாங்கியிருந்தேன். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் நிறைய பேர் ஓன் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு EV to EBITDA மல்டிபிள் தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். என்டர்பிரைஸ் வேல்யூ இன்க்ளூட்ஸ் டெட் ஆஸ் வெல். ஸோ இவங்களோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ஆப்ரேட்டிங் இன்கம், அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் தான் வந்து எபிட்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இவங்க என்டர்பிரைஸ் வேல்யூ பை எபிட்டா எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குங்கிறது, அதாவது இவங்க என்டர்பிரைஸ் வேல்யூ இவங்க எபிட்டாவோட எத்தனை மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத வச்சு நம்ம இவங்களை எவாலுவேட் பண்ணலாம். இவங்க ஹிஸ்டாரிக்கலாக 10 டைம்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 7 டைம்ஸில் தான் வந்து EV to EBITDA மல்டிபிள் இருக்குது. இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 15 கிட்ட தான் இருக்கும் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்லாம். ஸோ தர் இஸ் அ லாட் ஆஃப் அப்சைட் ரூமுங்கிறது தான் நான் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸில் பார்க்குறேன். 2700 இருக்கிற மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். இவங்க ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்சிடரி பிஸ்னஸும் வச்சுருக்காங்க. அவங்க கூடிய விரைவில் நிறைய ரெவன்யூ ஜெனரேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இவங்க கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. இவங்க புக் வேல்யூ இஸ் ரஃப்லி 45.9. ஸோ கிட்டத்தட்ட 1.2, 1.3 டைம்ஸ் புக் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோஸ் கொஞ்சம் சப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ரிட்டர்ன் ரேஷியோஸ் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ். அவங்க இன்னுமே ஹெவி கேபெக்ஸில் இருந்தாங்க. இப்போ கேபெக்ஸ் கம்மியாக ஆக இவங்களோட என்டையர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்குள்ளே ஃப்ளோ ஆகும், கேஷ் ஃப்ளோஸ்குள்ளே ஃப்ளோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ரேஷியோஸ் பெட்டர் ஆகும். அதிகமாக வந்து கேபெக்ஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜில் ரிட்டர்ன் ரேஷியோஸ் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் தேர் இன்வெஸ்டட் கேபிட்டல் எம்ப்ளாய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கும். என்ன தான் ரிட்டர்ன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலும் அவங்க எவ்வளோ எம்ப்ளாய் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதும் அதிகமாகும். ஸோ ரிட்டர்ன் ரேஷியோஸோட கரண்ட் ஸ்டேட்டை பார்த்து நம்மளால் முடிவெடுக்க முடியாது. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை நான் இன்றைக்கி கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாறிட்டு இருக்கு. இட்ஸ் எ வெரி ஸ்லோ பர்னிங் பிஸ்னஸ். மெதுவாக தான் இதில் ரிட்டர்ன்ஸ் வர எதிர்பார்க்கலாம். உடனே கூடிய விரைவில் இவங்க வந்து ஒரு பிளாக் பஸ்டராக ரொம்ப ஒரு அட்ராக்டிவான செக்டாரில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கெட் ரொம்ப ஹைப் ஏற்றக்கூடிய செக்டார்லையும் இல்லை. இவங்க ஒரு அக்விசிஷன் டார்கெட்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜர் பிளேயர்ஸ் லைக் அதானி போர்ட்ஸ் இல்லைனா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாக லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் மைட் பி ஒன் ஆஃப் த டார்கெட்ஸ். இல்லாமல் கூட போகலாம், அதை வச்சு மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணல. த்ரூ அக்விசிஷன்ஸ் நம்மளுக்கு வேல்யூ கிரியேட் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணல. அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் எவாலுவேட் பண்ணுறதுக்கு எந்த மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது கம்பெனி கண்ட்ரோல் பிரிண்ட். இந்த கம்பெனியும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வாங்கியிருந்தேன். அரௌண்ட் 607, 608 ருபீஸில் வாங்கியிருந்தேன். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் 55 ரூபா கிட்ட வாங்கியிருந்தேன். இவங்களோட மார்க்கெட் கேப் 992 crores தான். பிலோ 1000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இதில் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தார், இவங்களோட EPSும் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸும் கொஞ்சமாக இந்த குவார்டர் ஆன் குவார்டர் டிக்ளைன் இருக்கே, அது எதனாலங்கிற மாதிரி கேட்டிருந்தார். கண்ட்ரோல் பிரிண்டோட ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் டிக்ளைன் ஆனதுக்கான காரணம் இவங்க இட்டாலியன் பிஸ்னஸ் ஒன்று வி ஷேப்ஸுங்கிற ஒரு பேக்கேஜிங் கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நம்பர்ஸ் ரொம்பவே புவராக இருந்தது. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருந்தது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட்ஸ்லேயும் கொஞ்சம் ஒரு அடி இருந்தது. அது தவிர எங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் கொஞ்சம் இன்ச்சப் ஆயிருக்கு. இது 2 தான் அதுக்கான காரணம். கண்ட்ரோல் பிரிண்ட் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட பிளான்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த 213% மைனஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதனால் இவங்க EPS ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் ஆனனால உங்களுக்கு 10 PE மாதிரி காடுது. விச் இஸ் ஆக்சுவலி திஸ் பிஸ்னஸ் இஸ் நாட் அட் 10 PE. இது இன்னும் கொஞ்சம் ஹையரில் தான் இருக்குது. பட் ஸ்டில் சீப். அதிகமான PEனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நான் சொல்ல வரல. 10 PE பார்த்து ஏமாந்து இது ஒரு நல்ல சீப்பான கம்பெனிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இன்ஃபேக்ட் ட்ரெயிலிங் PE பார்த்து நம்மளுக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. இவங்களோட EPS growth ரேட் கண்டிப்பாக மறுபடியும் ரிவைவ் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இவங்க ரொம்ப நீஷான ஒரு செக்டரில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஒரு லோன் பிளேயர். கிட்டத்தட்ட 18 to 20% மார்க்கெட் ஷேர் இந்த கோடிங் அண்ட் மார்க்கிங் கம்பெனியில் வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் பிரிண்டோட ரெக்கரிங் ரெவென்யூ மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 20 to 25% தான் இவங்க பிரிண்டர்ஸை விற்கிறது மூலியமாக ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறாங்க. மீதி 75% அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸை விற்றே பண்ணுறாங்க. அது வந்து ரெக்கரிங் ரெவென்யூ உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. அந்த பிஸ்னஸ் மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் 5-10 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 50 crores ப்ளஸ் ஜெனரேட் பண்ணுறாங்க.
அதுவுமே எனக்கு அந்த கம்பெனியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையா, இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹவார்ட் மார்க்ஸ் கிட்ட வருவோம். அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ரிஸ்க் எப்படி எடுக்கணும், ரிஸ்க்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்ஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க்குங்கிறத ஹவார்ட் மார்க்ஸ் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ரிஸ்க் ரீவிசிட்டட் அகெயினுங்கிற ஹவார்ட் மார்க்ஸோட ஒரு மெமோ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் மெமோஸ். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் அதை படிங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னும் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஒரு கிளிப் ப்ளே பண்ணிவிட்டு, அவர் ரிஸ்க் பற்றி பேசுகிற கிளிப்பை ப்ளே பண்ணிவிட்டு, அதை பற்றின கருத்துக்கள், என்னோட பர்சனல் கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறையா பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். The first question is, what is risk? Risk, in my opinion, is the ultimate test of an investor's skill. The return alone doesn't tell you how good a job the manager did. The key question is, you see the return, you must ask, how much risk did the manager bear to get that return? Now let's look at this range of managers. What we posit is that the market is up 10% or down 10%. Now let's look at some individual managers. The first one is up 10 when the market's up 10 and down 10 when the market's down 10. Accomplishes nothing. You might as well have invested in an index fund that emulates the performance of the market. No skill, no value added. Now let's look at the second one. Up 20 when the market goes up 10, down 20 when the market goes down 10. No skill, no value added, just a lot of aggressiveness. Well, what about this one? Up 5 when the market's up 10, down 5 when the market's down 10. Again, no selection ability, no discernment, no value added, just defensiveness. You don't need help in achieving that, and you sure shouldn't pay a lot for it. But what about the next one? He or she is up 15 when the market's up 10 and down 10 when the market's down 10. So in other words, market type losses on the downside, but superior gains on the upside. Value added, what I call asymmetry, does better in the good times than does poorly in the bad times. But what about this one? And I think this is the most interesting. I think maybe it characterizes me, maybe it characterizes Oaktree to some extent. Up 10 when the market's up 10, down 5 when the market's down 10. So market type gains in the good times, I personally think that performing with the market when it does well is good enough. And that's almost all the time. Nobody should have to beat the market when it does well. But if you can do that and at the same time be ready to decline less when the market has its down spells, I think that's accomplishing something very important. ஸோ ஹவார்ட் மார்க்ஸ் சொல்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ரிஸ்க்கையும் ரிட்டர்ன்ஸையும் டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணி நம்ம பார்க்கவே கூடாது. லாஸ் புக் பண்ணாலே அவங்க அதிக ரிஸ்க் எடுத்திருப்பாங்கங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம எல்லாருமே வந்துடுவோம். பட் அது ஆக்சுவலி உண்மையே கிடையாது. அவர் 4-5 ஃபண்ட் மேனேஜர்ஸை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜர் ஏ மார்க்கெட் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுதோ அவரும் அதே லெவலுக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். மார்க்கெட் 10% மேலே போனால் இவர் ரிட்டர்ன்ஸும் 10% தான் இருக்கும். மார்க்கெட் கீழே போச்சுன்னா இவரோட ரிட்டர்ன்ஸும் 10% கீழே போகும். அப்போது இதில் அவர் எந்த வேல்யூமே ஆட் பண்ணல. இதுக்கு நீங்கள் அவருக்கு ஒரு ஃபீ கொடுத்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணி எதுக்கு அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் நல்ல லோ காஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாங்கிறது தான் ஹவார்ட் மார்க்ஸோட கருத்து. ரெண்டாவது மேனேஜர், அதாவது மேனேஜர் பி, மார்க்கெட் மேலே போகும்போது மார்க்கெட்டோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். மார்க்கெட் 10% போச்சுன்னா இவர் 20% கொண்டு போவார். அதே மாதிரி மார்க்கெட் 10% கீழே வரும்போது இவர் 20% கீழேயும் வந்துடுவார். ஸோ எனிவே இட் நெகேட்ஸ் த குட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இவர் அதிகமான ரிஸ்க் எடுத்தனால தான் அதிக ரிட்டர்ன்ஸும் ஜெனரேட் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் அவர் அதிகமான ரிட்டர்ன்ஸ் அவருக்கு எந்த விதமான டவுன் சைட் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. அதனால் இன்னும் ஃபர்தராக கீழவும் உள்ளது. இவருமே எந்த வேல்யூவும் க்ரியேட் பண்ணலங்கிறத சொல்கிறாரு. மேனேஜர் சி எப்படின்னா, மார்க்கெட் 10% மேலே போகும்போது இவங்க 15% ரிட்டர்ன் தருவாங்க. ஸோ தே ஆர் கிரியேட்டிங் அன் ஆல்ஃபா. மார்க்கெட் 10% விழும்போது இவங்களும் சேர்ந்து 10% கீழே விழ ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஆல்ஃபா அவங்களுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹவார்ட் மார்க்ஸ் அதோட பெட்டர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர் எப்படின்னா, அதாவது அவர் தன்னே அந்த இன்வெஸ்டரோட அசோசியேட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட் 10% மேலே போகும்போது நானும் 10% மேலே போனாலே எனக்கு ஹாப்பி தான், அதுவே எனக்கு டீசெண்டான வெல்த் க்ரியேட் பண்ணும். ஆனால் மார்க்கெட் 10% கீழே விழும்போது ஐ வாண்ட் டு ஃபால் லெஸர் தன் த மார்க்கெட், நான் 5% தான் விழணுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்கிறது அவர் சொல்கிறார். அவர் இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ டவுன் சைட் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லா பாலும் 6 அடிக்க தேவையில்லை, ஆனால் அவுட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. மார்க்கெட் அவுட் ஆகிற அளவுக்கு அவுட் ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்காது. அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனால் மார்க்கெட் விழுறதை விட நீங்கள் கம்மியாக விழணுங்கிறது தான் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ.
வாட் இஸ் ரிஸ்க் டசன்ட் மீன் ஹவு மச் ப்ராஃபிட் ஆர் லாஸ் யூ மேட். நீங்கள் எவ்வளோ பணம் பண்ணீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணீங்கிறது உங்களோட ரிஸ்க் டேக்கிங்கை எக்ஸாக்டாக குவான்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது அவர் சொல்கிறார். இப்போது அவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். The possibility of loss is not the only form of risk. There are lots of forms of risk. My last memo on the general subject, it's called Risk Revisited Again. And I talk in there about 24 or 25 different forms of risk, some serious, some facetious, some important, some less important and obscure, but still it comes in many forms. The risk of missing opportunities is another important risk. In other words, if you think about it, the risk of not taking enough risk. Another really important form of risk, I think one of the key risks in investing, is the chance of being forced out at the bottom. இது ஹவார்ட் மார்க்ஸோட ரிஸ்க் ரீவிசிட்டட் அகைனுங்கிற மெமோ. இதில் அவர் சூப்பராகவே எழுதியிருப்பார். வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க்காக அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட 24-25 ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஸ்க்காக அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பார். பட் இதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சிம்பிளாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நம்ம இப்போது படிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க்கையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்று பார்க்கறத விட்டுட்டு மேலோட்டமாக படிச்சுட்டே போவோம். நான் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். பெர்மனன்ட் லாஸ் ரிஸ்க். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வாங்குகிற அசட்டோட வேல்யூ பர்மனெண்ட்டாக கீழே விழுந்து எந்த விதமான ரெக்கவரியும் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க். ரெண்டாவது ஃபாலிங் ஷார்ட் ரிஸ்க். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல், மீட் பண்ண முடியாமல் போகிற ஒரு ரிஸ்க். மூணாவது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க். எனக்கு அடிக்கடி இந்த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க் வந்து ரொம்பவே வெறுப்பை உண்டாக்கியிருக்கு. த டேஞ்சர் ஆஃப் பீங் டூ கன்சர்வேட்டிவ் அண்ட் ஃபெயிலிங் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட் மிஸ்பிரைசிங்ஸ். சம்டைம்ஸ் ஒரு அசெட், அதாவது ஒரு ஸ்டாக் ரொம்ப மிஸ்பிரைஸ்டாக இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால, கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்த காரணத்தினால அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுருப்போம். அது நல்லா ரன் அப் கொடுத்துருக்கும். இதுதான் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க். எனக்கு இந்த டைப் ஆஃப் ரிஸ்க்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் தான் நான் கான்ஷியஸாக ட்ரை பண்ணுவேன். நாலாவது நாட் டேக்கிங் இனஃப் ரிஸ்க். நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதே, அதாவது ஒரு ஆப்டிமம் லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதே ஒரு ரிஸ்க் தாங்கிறத சொல்கிறார். எல்லாமே சேஃபான அசட்ஸா, ஜீரோ ஈல்டு அசட்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்னல ஐடிசி மட்டுமே 100% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாட் டேக்கிங் இனஃப் ரிஸ்க். அஞ்சாவது வாலட்டிலிட்டி ரிஸ்க். நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் பர்மனெண்ட்டாக லாஸ் கிரியேட் பண்ணலனாலும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் உங்களுக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தவறான டிசிஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாலட்டிலிட்டி ரிஸ்க். ஆறாவது ஃபோர்ஸ்ட் அவுட் அட் த பாட்டம் ரிஸ்க். இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ரிஸ்க். நிறைய பேர் இதுக்கு பிரேவாகவும் விழுவாங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பேனிக் மோட் உருவாகும். இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், நிஃப்டி இங்கேருந்து இன்னும் 5% விழுற மாதிரி தெரியுது, நான் வேணால் இங்கே விற்றுட்டு கீழே வாங்கலாமாங்கிற மாதிரி கேட்டிருந்தார். இதுதான் ஃபோர்ஸிங் யுவர் செல்ஃப் அவுட் அட் த பாட்டம். இது அல்டிமேட் பாட்டமாக இல்லைனா கூட வேர் ஆல்மோஸ்ட் அட் லோ லெவல்ஸ். இந்த இடத்துல நம்ம விற்கிறதுங்கிற மாதிரி ஒரு தவறு இருக்கவே இருக்காது. உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் லிக்விடேட் பண்ணிடுவீங்க. அப்புறம் இங்கேருந்து விழாமல் அது ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா உங்களால் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர முடியாது. இல்லை வந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் கொடுத்து வாங்குவீங்க. நீங்கள் அந்த பொட்டன்ஷியல் கெயினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபோர்ஸ்ட் அவுட் அட் த பாட்டம் ரிஸ்க். ஏழாவது கிரெடிட் ஆர் டிஃபால்ட் ரிஸ்க். நீங்கள் டெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ண முடியாமல், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண முடியாமல், பிரின்சிபல் அமௌண்ட்டும் திரும்ப தர முடியாத லெவலுக்கு போகிறது கிரெடிட் ஆர் டிஃபால்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. எட்டாவது இல்லிக்விடிட்டி ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அன்னோனான இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு ஃபண்டில் இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வெளில எடுக்க முடியாமல் இருக்கிறது. இந்த மாதிரியான ரிஸ்க்கு பேர் இல்லிக்விடிட்டி ரிஸ்க். 9 கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இது வந்து புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். உங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோவே ஒரு 2 ஸ்டாக், ஒரு ஸ்டாக் தான் இருந்ததுன்னா உங்களோட என்டையர் பணமே ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலனா, இல்லை நீங்கள் ஒரே ஒரு ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலனா, தென் யூ ஆர் டேக்கிங் அ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். இதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் தான் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க். அது என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் இருக்கிற எல்லாத்துலேயும் போடுறதும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுவும் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க். 11 லெவரேஜ் ரிஸ்க். இது நீங்கள் அதிக கடன் வாங்கி இல்லைனா பாரோட் மணியில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. இது நிறைய பேர் புல் மார்க்கெட்ஸில் பண்ணி மாட்டிக்கிறாங்க. அதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். 12வது ஃபண்டிங் ரிஸ்க். திடீர்னு நம்மளுக்கு கேஷ் இல்லாமல் போயிடும். மார்க்கெட் கீழே விழும்போது நம்மளுக்கு வாங்க பணம் இல்லாமல் போகிறது. 13 மேனேஜர் ரிஸ்க். நீங்கள் ஒரு நல்ல மேனேஜர் நம்பி அவர்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை நம்பி கொடுத்துருப்பீங்க. ஆனால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லை அவங்க ஏதாவது ஹியூமன் எரர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 14 வந்து பேசிஸ் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கோட மர்ஜர் எடுத்து பாருங்கள். அதில் ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்கும்னு நம்பி நிறைய பேர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு பதிலாக ஐடிஎஃப்சி லிமிட்டடை வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த பேங்க்கோ இல்லை அந்த என்டையர் என்டிட்டிலையோ இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஆர்பிட்ராஜை மட்டும் பார்த்துக்கிட்டே வருவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஆர்பிட்ராஜே பிரேக் ஆயிரும்.
இல்லைனா சம்டைம்ஸ் அந்த என்டையர் ஆர்பிட்ராஜ் பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் 2 அசெட்டுமே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆர்பிட்ராஜை மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது பேசிஸ் ரிஸ்க். 15th வந்து மாடல் ரிஸ்க். ரொம்ப ரிஜிடாக ஸ்ட்ரிக்டாக நான் இந்த மெட்ரிக்ஸை மட்டும் தான் பார்ப்பேன், இதில் இல்லைனா நான் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன், 15P மேலே இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஜிடாக ஃபாலோ பண்ணுறது. 16 வந்து பிளாக் ஸ்வான் ரிஸ்க். இது நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நம்ம எதிரே பார்க்காத ஒரு ஈவெண்ட் வந்து நம்மளோட என்டையர் போர்ட்ஃபோலியோ அடிக்க வாய்ப்பு இருக்குது, கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். 17 வந்து ஃபோமோ ரிஸ்க், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கே இது இன்னும் மேலே ஏறிக்கிட்டே போகுமோங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் பீக்கில் போய் வாங்கி மாட்டிக்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அன்னோவபிள் ஃபியூச்சர் ரிஸ்க்கும் பிளாக் ஸ்வான் ரிஸ்க் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் இது வந்து நம்மளோட புரிதல் கம்மியாக இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளால் நாளைக்கு மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இல்லை இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் நம்ம ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறது பேர் அன்னோவபிள் ஃபியூச்சர் ரிஸ்க். 19 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஆப்வியஸாக இது வந்து மேக்ரோ எக்கனாமிக் சம்மந்தப்பட்டது. இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளில் நம்ம எங்கே இருக்குங்கிற புரிதல் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த டைமில் ரீட்ஸ் இன்வெஸ்ட் பற்றி நம்ம நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அதுதான் பெருசாக விழுந்திருக்காது, டிவிடெண்டும் பெரும்பான்மையாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் சைக்கிளில் இருந்தோம்னா ரீட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் அவங்களோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கையும் நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். 20 வந்து இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். ஆப்வியஸாக இது என்னங்கிறது உங்களுக்கு பேர் வச்சே புரிஞ்சிருக்கும். 21 பர்ச்சேசிங் பவர் ரிஸ்க், த டைரக்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் டிஸ்கிரைபிங் தி ரியாலிட்டி தட் ரிட்டர்ன் டாலர் பைஸ் லெஸ் தென் த இன்வெஸ்டட் டாலர் டிட். இது நம்ம கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கோட அசோசியேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்ஃப்ளேஷனால் ஏற்கனவே வாங்க முடிஞ்சதை விட இப்போ கம்மியாக வாங்க முடியுது. ஆனால் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து நம்மளோட பர்டிகுலர் கரன்சியோட வேல்யூ கம்மியானனால ஓவராலாக நீங்கள் ஃபாரின் அசெட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கிறது. 23 வந்து சாவரன் ஆர் பொலிட்டிக்கல் ரிஸ்க். இது வந்து அதர் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லைனா வந்து சில இன்ஸ்டபிலிட்டி இந்த என்டையர் ஸ்டேட்னால வர ரிஸ்க்ஸ். திடீர்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஓவர் ரேங்க் போடுவாங்க, ஐஎக்ஸில் மார்க்கெட் கப்ளிங் போட்ட மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது தான். பட் அட் த சேம் டைம் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரிஸ்க். 24 வந்து மார்க்கெட் ரிஸ்க். ஆப்வியஸாக மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகுது, வாலடைலிட்டி இருக்கிற ஒரு ஏரியா தான். ஆப்வியஸாக அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யும். 25 is counterparty risk, the danger that a specific institution or entity on the other side of a trade or transaction will go bankrupt and fail to fulfill its half of the contract. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்க கரெக்டாக இந்த டேட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கவுண்டர் பார்ட்டி வந்து டிஃபால்ட் ஆகிட்டாங்க, இல்லை இன்ட்ரெஸ்ட் தர முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர் கோயிங் த்ரூ ரிஸ்க். ஸோ ஹவர்ட் மார்க்ஸ் இந்த மாதிரி 25 ஃபார்ம் ஆஃப் ரிஸ்க்கை எழுதி வச்சுருந்தார். அவர் அதை சிம்பிளாக சொல்லிட்டார். இருந்தாலும் நம்ம இது ஒன்று ஒன்று படிச்சுட்டு எல்லாமே அப்ளை ஆகுதா ஆகாதா, நம்ம வாங்க போகிற கம்பெனி இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறத நம்ம தான் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மெமோவோட லிங்க் ஓக்ட்ரி கேபிட்டலில் இருக்கும், நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். நான் எனிவே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம இதில் ஒரு முக்கியமான ரிஸ்க்கை திரும்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட் அட் த பாட்டம் ரிஸ்க். ஹவர்ட் மார்க்ஸ் ஒரு சிம்பிளான கேள்வி கேட்பார். நீங்கள் பீக்கில் வாங்குறது அதிக ரிஸ்க்கா இல்லை பாட்டமில் விற்கிறது அதிக ரிஸ்க்காங்கிற கேட்பார். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான பதில் என்னங்கிறத உங்கள் மைண்டில் நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பதில் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத ஹவர்ட் மார்க்ஸோட கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் த பாட்டம் ரிஸ்க் மோர் ரிஸ்கியா இல்லை பீக்கில் போய் வாங்குறது அதிக ரிஸ்கியாங்கிறத இப்போ ஹவர்ட் மார்க்ஸ் வாயிலேருந்தே கேட்போம். Which is a bigger mistake? Buying at the high and seeing a decline, or selling out at the low and missing out on the recovery? Clearly, it's the latter. If you buy at a high and you experience a decline, if you're able to hold throughout and not lose your nerve, the next high is usually higher than the last high. The fact that you experienced a downward fluctuation might have been uncomfortable for a little while, but by the time the new high is achieved, you're back to your cost and more. But if you sell at the bottom and miss out on the subsequent recovery, that means you've gotten off the track of investing and may never get back on. In my opinion, selling at the bottom, it's the cardinal sin in investing. நானுமே ஹவர்ட் மார்க்ஸ் சொல்கிறத முழுக்க ஒத்துக்கிறேன். கீழே விற்றுட்டோன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ரெக்கவர் ஆகும்போது நம்மளால் எந்த ரிட்டர்ன்ஸும் பார்க்க முடியாது. நீங்கள் பீக்கில் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட சம்டைம்ஸ் மார்க்கெட் வில் கோ த்ரூ அ டவுன் டர்ன் அண்ட் தென் கிரியேட் நியூவர் ஹைஸ். ஸோ நீங்கள் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸாவது பார்க்க முடியும். ஆனால் பாட்டமில் விற்கிறதுனால உங்களால் எந்த விதமான ரிட்டர்ன்ஸுமே பார்க்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் பேனிக் செல்லிங். மார்க்கெட் விழும்போது இன்னும் கொஞ்சம் விழுமோங்கிற ஃபியர் எல்லாருக்குமே வரும். இங்கே விற்றுக்கிட்டு இன்னும் ஒரு ₹2 கம்மியாக ₹20 கம்மியாக வாங்கலாங்கிற ஐடியா எல்லாருக்குமே வரும். அந்த ஐடியாவிலேருந்து தயவு செஞ்சு உங்களை அப்பாற்பட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்கிற டைமில் செல் பண்ணணுங்கிற ஐடியா நம்ம மைண்டில் வரவே கூடாது.
அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா, இல்லை நிஜமாலே இந்த கம்பெனி பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகுமாங்கிற கேள்விக்கு ஆமான்னு பதில் வந்தால் விற்கலாமே தவிர, இந்த கம்பெனி இதனால் இம்பேக்ட் ஆகாது, இது ஒரு டெம்பரரி ஹெட்வின் தான், வெறும் ஷேர் ப்ரைஸை பார்த்து இன்னும் கொஞ்சம் சீப்பாக வாங்கினா பெட்டருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விற்க போனீங்கன்னா அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெரும்பான்மையான பணம் நிறைய பேர் லூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த மாதிரி மார்க்கெட் இன்னும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குங்கிற ஆன்டிசிபேஷனில் நடந்தது தான். ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஃபைனலாக ஒரு சிம்பிள் கன்க்ளூஷனை கொடுத்துருப்பாரு. அந்த கிளிப்பை பார்த்துட்டு நம்மளுமே இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணலாம். You shouldn't expect to make money without bearing risk. You shouldn't expect to make money just for bearing risk. Risk is best handled on the basis of accurate, subjective judgments made by experienced, expert investors who emphasize risk consciousness. The great challenge in investing is to limit uncertainty and still maintain substantial potential for gains. And in conclusion, I'll just say that outstanding investors are outstanding for the simple reason that they have a superior sense for the probability distribution that governs future events, the tickets in the bowl, and for whether the potential return compensates for the risks that lurk in the distribution's unattractive left-hand tail. This is what enables them to achieve the asymmetry that characterizes superior investors, participating strongly in the gains when there are gains and avoiding many of the losses when there are losses. I hope the foregoing discussion will help you be among them. ஸோ இதில் ரெண்டு விஷயம் தான் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ரிஸ்க் எடுக்காமல் பணம் பண்ணலாங்கிற ஐடியா நம்மளுக்கு வரவே கூடாது. ரெண்டாவது, நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுத்துட்டோம் அதனால் நிறையா பணம் வருங்கிற தவறான கன்க்ளூஷனும் நம்ம மைண்டில் வரவே கூடாது. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம பெட்டர் இன்வெஸ்டராக மாறிட முடியும். ரிஸ்க் எடுக்காமல் எப்படி பணம் வரும்? ஆப்வியஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போதே நம்ம பணத்தை ஒரு இடத்துல போட்டு அது பெருக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பணம் போடுறோம். ஸோ there is an element of risk associated with it. அதை கரெக்டான அசெட்ஸில் போடும்போது, அதுவும் விழுந்துட்டு இருக்கிற அசெட்டில் போடும்போது நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கிற மாதிரி உங்கள் மைண்டில் தோணுமே தவிர ஆக்சுவலி ஆர் பையிங் அட் அ சீப்பர் ப்ரைஸ். நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க, ஏற்கனவே 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஷூ 5,000 ரூபாய்க்கு விற்கும்போது நீங்கள் தைரியமாக வாங்குறீங்கல்ல, அங்கே வந்து நீங்கள் 5,000 ரூபாய் கம்மியாக வாங்குறதுனால உங்களுக்கு சந்தோஷம் தான் வருது. ஆனால் ஒரு ஸ்டாக் வாங்கும்போது மட்டும் நம்ம இன்னும் கம்மி ப்ரைஸில் வாங்கும்போது நம்மளுக்கு பயம் அதிகமாகுது. அந்த ஒரு தவறான புரிதலை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறோம், ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணுறோம், இல்லைனா வந்து இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக 20 வருஷம் கழிச்சு பெரிய லெவலில் வரும், இருக்கிறதுலே ஹைப்டப்பான ஒரு செக்டாரில் இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிக ரிஸ்க் எடுத்து உச்ச விலையில் வாங்குறதும், எது பண்ணாலுமே நம்ம அதிக ரிஸ்க் எடுத்துட்டோங்கிற ஒரே காரணத்தினால அதிக ரிட்டர்ன்ஸ் வருங்கிற எதிர்பார்ப்பை நம்ம கட் டவுன் பண்ணணும். இது ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பாக லாங் டேர்மில் சேஃபாக செக்யூர்டான ரிட்டர்ன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். எந்த விதமான வாலடைலிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே விழுந்தால் இன்னும் வாங்கலாங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். லாங் டேர்மில் நம்மளால் நிறையா ரிட்டர்ன்ஸும் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ரிஸ்க்கை பற்றி பார்த்துருந்தோம். ஹவர்ட் மார்க்ஸ் ரிஸ்க்கை பற்றி சொல்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் பார்த்துருந்தோம். ஆப்வியஸ்லி குளோபல் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.